நீங்கள் சொல்கிற மார்க்கெட்ஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு, கோல்டு வந்து மேலே போயிட்டு இருக்கு, அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. இதில் உங்களோட பார்வை என்ன சார்? ஸோ கோல்டு முதல்ல ஏன் மேலே போகுதுங்கிறதுக்கு ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயின் வந்து டீடாலரைசேஷன். ஓகே, டீடாலரைசேஷன்னா என்னென்னா, இப்போ நம்ம ரிசர்வ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து டாலர்ஸில் வச்சுருப்போம். இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் வந்ததுக்கப்புறம் இந்த அமெரிக்கா வந்து ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, நீங்கள் ரஷ்யாவுக்கு சொல்கிறாங்க இந்த டாலர் எல்லாம் செல்லாது இப்படிலாம் சொல்லும்போது என்ன ஆகுனா எல்லா நாடுக்கும் பயம் வந்துடுது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். ஸோ டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன வச்சுக்க முடியும்? ஏன்னா யூனிவர்சல் கரன்சி உங்களுக்கு டாலர்ஸ் தான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா சரி கோல்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு இருக்கிற கெப்பாசிட்டி அப்படியே டபுள் பண்ணாங்க. இப்போ நீங்களும் நானும் கோல்டு வாங்குறதுனால கோல்டு ப்ரைஸ் மேலே போகல. கடைசி ஒரு வருஷத்தில் கோல்டு வந்து ஒரு 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கடைசி 5 வருஷம் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பாருங்க, 15% தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. சரி, கோல்டு வாங்க வேணாங்கிறது என்றைக்குமே நம்ம கருத்து கிடையாது. கோல்டு மட்டுமே வாங்காதீங்கிறது தான் நம்மளுடைய கருத்து.